Hi students, good evening to all. So last class என்ன பார்த்தோம்? Market research. So market research na என்ன? அதுல என்ன various steps இருக்கு. So வந்து எப்படி வந்து market research பண்றது? So வந்து என்னென்ன parts of market research, salesmanship பார்த்தோம். salesmanshipல advantages என்ன, functions of salesmanship பார்த்தாச்சு. So அது வரைக்கும் last class la paathachu with that continuation. So qualities of salesman, or salesman na enna quality irukum, salesman la enna already paathachu. So spelling thappa irukku mela irukku pathukanga. So salesman na or virpaniyalarukku enna quality irukanum appdin paapom. So salesman is a person engaged in a job of selling. avanga vandu enna appadina avanga endha oru velaila engage a irupanga appadina salesman na enna vikkiravanga. So vikkira velaila da virpanaila da vandu avanga engage na ஈடுபாடு. So விற்பனையில ஈடுபட்டிருப்பாங்க. So qualities of salesman, ஒரு salesmanக்கு என்னென்ன qualities இருக்கணும் அப்படின்னு பார்த்தா the following qualities are required for a salesman. So following qualities வந்து salesmanக்கு தேவை. ஒன்று வந்து 15 qualities இருக்கு, என்னென்னு பார்ப்போம். submissiveness அப்படின்னா தாழ்மையுடன். ஸோ வந்து யார்கிட்டயுமே வந்து என்னன்னா தாழ்மையோடு இறங்கி பேசணும். ஸோ ஆஸ் அ சேல்ஸ்மேனா எப்படி வாங்கினா வாங்கட்டி போங்க அந்த மாதிரி சொன்னா நம்மளா இருந்தாலும் எந்த திங்ஸையும் வாங்க மாட்டோம். நம்ம கிட்ட தாழ்மையா நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி எந்த விஷயம் நம்ம கிட்ட பேசினா, தாழ்மையோட ஃபர்ஸ்ட் பேசினா தான் அவங்க நம்மள அப்ரோச் பண்ணா தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்க ஆரம்பிப்போம். அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க பேசுறதே வந்து ரொம்ப இதா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அவங்க பேசுறத வந்து நம்ம கேட்க மாட்டோம். அந்த பொருளை வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்டே நமக்கு வராது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சப்மிசிவ்னஸ் தாழ்மையோட ஃபர்ஸ்ட் இருக்கணும். கரேஜ் அப்படின்னா தைரியம். ஸோ வந்து தைரியமா இருக்கணும். டிசைர் டு லேர்ன், அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டிசைர்னா ஆசை, ஒரு இது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். டிசிப்ளின் மெயினா இதுதான், டிசிப்ளின்னா ஒழுக்கம், சரியா? ஸோ டிசிப்ளின் இருக்கணும் அவங்களுக்கு, கண்டிப்பா வந்து டிசிப்ளின் இருக்கணும். எஃபெக்டிவ்னஸ், ஸோ வந்து எந்த விஷயமா இருந்தாலும் எஃபெக்டிவா இருக்கணும். அவங்க பண்ற சவுண்ட் ஹெல்த், நல்லா பேசுற திறமை, ஹெல்த் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் பேசுறதுக்கு. ஹானஸ்ட்னா நேர்மை. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லெபோரியஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தொழில்ல வந்து ரொம்ப ஈடுபாடா இருக்கிறது, அதாவது தொழில்திறாக உழைக்க, நம்ம தொழிலதிபரா நம்ம வந்து உழைக்கிறதுக்கான ஒரு இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியஸ் ஆர் லெபோரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கில்ஃபுல்னா திறன், எஃபிஷியன்ட்னாலும் திறன் தான். இன்டெகிரிட்டினா நேர்மை அதுவும். தென் ஆக்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி. ஸோ வந்து கிரியேட்டிவிட்டி, கோஆப்ரேட்டிவ், எதுக்குனாலும் கோஆப்ரேட் பண்ணோம். ஸ்வீட் வாய்ஸ், இதுதான் என்னது சப்மிசிவ்னஸ், கரேஜ், டிசைர் டு லேர்ன், discipline, effectiveness, sound health, honesty, industrious or laborious, skillful, efficiency, integrity, activity, creativity, cooperative and sweet voice. So இந்த qualities தான் வந்து ஒரு salesmanக்கு இருக்கணும். The qualities for salesman may be mainly divided into two groups. So salesman அப்படின்றது ரெண்டு மெயின் குரூப்பா பிரிக்கிறாங்க salesman. born or personal qualities, personal qualities, acute or technical qualities. இந்த ரெண்டு குவாலிட்டியை பொறுத்து சேல்ஸ்மேனை ரெண்டு டைப்பா டிவைட் பண்றாங்க. ஸோ born or personal qualities என்னன்னு பார்க்கலாம். born அப்படின்னாலே பிறந்ததுலேருந்து இருக்கக்கூடியதான் அவங்க பர்சனல் குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும், அதை வந்து born or personal qualities. ஸோ குட் ஹெல்த், நல்ல ஹெல்த் இருக்கணும். a salesman should be in good health. a salesman with good health always pleasing, அதாவது மகிழ்விக்கும். பிளஸிங் அப்படின்னா மகிழ்விக்கிறது அப்படின்றது மீனிங். ஸோ எப்பயுமே வந்து குட் ஹெல்த்தா இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு சேல்ஸ்மேனா ஒரு பொருள் விற்கிறதுக்கு எவ்வளோ பேசணும், வைக்கணும், எவ்வளோ இடத்துக்கு போய் விற்கணும், ஒரு கஸ்டமரை தேடி போய் விற்கணும். ஸோ குட் ஹெல்த் இருந்தால் மட்டும்தான் தட் இஸ் பாசிபிள். ஸோ அதே மாதிரி சியர்ஃபுல் டிஸ்போசிஷன், அதாவது டிஸ்போசிஷன்னா மனநிலை, நம்மளோட மைண்ட் வந்து சியர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியா இருக்கணும், நம்ம சியர்ஃபுல்லா இருக்கணும். எந்தூசியாசம்னா ஊக்கமா இருக்கணும். a salesman should have always a smiling face. a pleasing salesman attracts customer. அதாவது என்ன, ஸ்மைலிங் ஃபேஸ், எப்போ சிரிச்ச மூஞ்சியோட இருக்கணும். ஸோ சிறுன்னு நம்மளே ஒரு கடைக்கு போறோம், யாராவது சிறு நம்ம கிட்ட விழுந்தாங்கன்னா நம்ம அந்த கடைக்கு திருப்பி போக மாட்டோம். ஸோ வந்து சியர்ஃபுல் டிஸ்போசிஷனா இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். A self-confident salesman can win over his customer his argument by his, அது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நமக்கே கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். நம்ம வந்து சரியா நல்லா நம்ம கான்ஃபிடென்ட்டா வந்து நமக்கு இருக்கணும். அப்பதான் வந்து கஸ்டமர் கிட்ட பேசி அந்த பொருளை நம்ம வாங்க வச்சிடலாம், ஆர்கியூ பண்ணி அப்படின்ற கான்ஃபிடென்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும். ஸோ இவன் வாங்க மாட்டான் அப்படின்னா நம்மளால அந்த பொருளை விற்க முடியாது. ஸோ வாங்க வைக்கணும் நம்ம தான். ஸோ வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது வேணும். குட் ஹெல்த், சியர்ஃபுல் டிஸ்போசிஷன், செல்ஃப் கான்ஃபிடென்ட்.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆம்பிஷன். ஆம்பிஷன் அப்படின்னா என்னன்னா, ஸோ வந்து நமக்கு ஒரு கோட்பாடு இருக்கும் பார்த்தியா எல்லாத்துக்குமே வந்து இதுதான் வேணும் லட்சியம். ஸோ அதான் வந்து ஆம்பிஷன் அப்படின்றாங்க. சேல்ஸ்மேன் ஷுட் பி ஆம்பிஷியஸ். ஆம்பிஷன் என்கரேஜஸ் டு ப்ராக்ரஸ். ஸோ அந்த ஆம்பிஷன் இருந்தால் தான் எந்த விஷயத்தையும் நம்ம பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம +2 படிக்கும் போதே 10th படிக்கும் போதே 5th படிக்கும் போதே நம்ம டாக்டர் ஆகும், அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு நம்ம ஆம்பிஷன் வச்சிருந்தா தான் அதில் பாதியாவது நம்ம அட்டைன் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஆம்பிஷன் ஒரு லட்சியம் இருக்கணும், நம்ம இந்த அளவு விற்கணும் அப்படின்னா தான் அதில் பாதியாவது நம்ம அட்டைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்வீட் வாய்ஸ், இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். எ சேல்ஸ்மேன் மஸ்ட் possess sweet voice. Sweet voice influence more efficiency than anything else. அதாவது ஸ்வீட் வாய்ஸை விட வேற எதுவுமே பெரிய எஃபிஷியன்சி இல்லை. வாய்ஸ் வந்து ஸ்வீட்டா இருக்கணும். சரியா? ஸோ இனிஷியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா தொடங்குறது, எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குறது இனிஷியேஷன். எ சேல்ஸ்மேன் ஷுட் பி இனிஷியேட்டிவ் பிகாஸ் செல்லிங் எ சேலஞ்சிங் ஆக்குபேஷன். ஸோ எதையுமே வந்து இனிஷியேஷன் தொடங்கணும், ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே ஸ்டார்ட் பண்ணணும் சீக்கிரம். ஸோ அதுதான் வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆக்குபேஷன்ல இம்பார்ட்டன்ட். ஷார்ட் மெமரி, ஸோ மெமரி கரெக்டாக இருக்கணும். எ சேல்ஸ்மேன் ஷுட் ஹேவ் அ ஷார்ட் மெமரி பர்சன். ஷார்ட் மெமரியா இருக்கணும். ஸோ வந்து நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா யாருக்கிட்ட என்ன வித்து எவ்வளோ வித்துன்னு தெரியலன்னா நமக்கே அது வந்து கரெக்டாக இருக்குமா? ஸோ ஷார்ப் மெமரி பவர் இருக்கணும். இன்டெலிஜென்ஸ், அறிவு. எ சேல்ஸ்மேன் ஷுட் பி இன்டெலிஜென்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர் அண்ட் டு கிளியர் their doubts. ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ட்டா இருக்கணும். ஸோ அவங்களுக்கு மேட்டர் தெரிஞ்சா தான் அவங்க கேட்கறதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ஸா இருக்கணும். தென் ப்ராம்ப்ட்லெஸ். ப்ராம்ப்ட்னாலே உடனடியா அப்படின்ற மாதிரி அர்த்தம், விரைவான அப்படின்னு அர்த்தம். எ சேல்ஸ்மேன் ஷுட் பி ப்ராம்ப்ட். அவங்க எது கேட்டாலும் எதுவுமே ஃபாஸ்டா செய்யணும். நம்மளே ஒரு பொருள் கேட்கறாங்க, ஒரு சோப் கொடுங்க அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சு அந்த சோப் எடுத்துட்டு வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆக்குனா அவங்க வருவாங்களா கடைக்கு? ஸோ ப்ராம்ப்ட்லெஸ், எதுவுமே வந்து ஃபாஸ்டா இருக்கணும், உடனடியா செய்யணும். ஹி ஷுட் பி ரெடி டு சர்வ் த கஸ்டமர். கஸ்டமருக்கு சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகேவா? தென் ஆப்டிடியூட் ஃபார் சேலுக்கு, அதாவது ஒரு சூட்சம புத்தின்றோல அவங்களுக்கு விற்கிறதுக்கான அந்த ஆப்டிடியூட் இருக்கும். ஷுட் ஹேவ் ஆப்டிடியூட் ஃபார் சேல். கர்டஸ். ஸோ வந்து கர்டஸ் அப்படின்னா மரியாதை அப்படின்னு அர்த்தம். கர்டசி இல்லையா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஹி மஸ்ட் பி கர்டஸ் டு ஹிஸ் கஸ்டமர். கஸ்டமர் கிட்ட மரியாதையா இருக்கணும். ஸோ மரியாதையாவே பேசணும், தாழ்மையோட பேசணும். ஸ்பீக்கிங் பவர், பேச்சு திறமை இருக்கணும் கண்டிப்பா. யூ ஷுட் பி ப்ரொஃபிஷியன்ட் இன் ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங்ல வந்து திறமை வாய்ந்தவரா இருக்கணும். சரியா? ஸோ வந்து பேச்சு திறமை இருந்தால் தான் நம்ம வந்து பொருளை வந்து விற்க முடியும். ஸோ கை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் வந்து ப்ரொஃபிஷியன்ட் அப்படின்றவர் அர்த்தம். ப்ரொஃபிஷியன்னா அதுல வந்து திறமையா இருக்கிறது அப்படின்னு. தென் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், தீர்மானம். எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்கா டிட்டர்மைன் பண்ணணும். யூ ஷுட் ஹேவ் அ ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் டு கிரியேட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஃபேவரபிள் இம்ப்ரெஷன் ஆஃப் த கஸ்டமர். இதுலயுமே கஸ்டமர் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எதுனாலும் சரி ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் இருக்கும். பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ், அதாவது பேஷன்ஸ்னா பொறுமை, டாலரண்ட் அப்படின்னா சகிப்புத்தன்மை. ஸோ தே ஆர் மெனி அப் டவுன்ஸ் இந்த பிஸ்னஸ். எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். ஸோ அதை வந்து பொறுத்துக்கணும், சகிச்சு போகணும். த சேல்ஸ்மேன் மஸ்ட் நாட் லூஸ் ஹிஸ் பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் இன் அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன். அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷனா இப்போ சேல்ஸ்மேனுக்கு எது ஃபேவரபிள் சுச்சுவேஷன்? எந்த ஒரு பொருளை விற்க போறோம் அப்படின்னா வித்தா தான் அது நமக்கு ஃபேவர், நல்லது அப்படின்ற மாதிரி. ஸோ விற்காம இருந்துச்சுன்னா அது அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன். ஸோ விற்காம இருந்தது இந்த சென்ஸ், யாராவது ஒரு 4 வீடை போய் தேடி பார்த்தோம், 4 பேருக்கு 4 கஸ்டமருமே நம்ம வாங்கல அப்படின்னா அந்த டைம்ல நம்ம பேஷன்ஸை இழக்கக்கூடாது, டாலரன்ஸா இருக்கணும். அதாவது பொறுமை இழக்காம சகிப்புத்தன்மையோட இருக்கணும். அதான் சொல்றாங்க பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ். ஃப்ரீ ஃப்ரம் ஜெலசி, பொறாமை இருக்கக்கூடாது. சேல்ஸ்மேன் ஷுட் நாட் கம்ப்ளைன் அகைன்ஸ்ட் ஹிஸ் காம்படிட்டர்ஸ். திஸ் கிரியேட்ஸ் பேட் இம்ப்ரெஷன் அப்பான் த கஸ்டமர். ஸோ வந்து காம்படிட்டர் பொறாமை எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம ப்ராடக்டை வேற யாராவது பக்கத்துல கடை வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னா அது அப்படி இது அப்படின்ற மாதிரி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. பேட் இம்ப்ரெஷனை வந்து என்ன இப்படி சொல்றாங்கன்ற மாதிரி பேட் இம்ப்ரெஷன் கஸ்டமருக்கு வரும். ஸோ அந்த மாதிரி எதுவும் காம்படிட்டர்ஸை வந்து பத்தி எதுவும் நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? அதாவது ஃப்ரீ ஃப்ரம் ஜெலசி. தென் குட் கேரக்டர். யூ ஷுட் ஹேவ் அ குட் கேரக்டர், வந்து நல்ல கேரக்டரா இருக்கணும். மென்டல் அலர்ட்னஸ் அப்படின்றது மென்டலி அலர்ட் சேல்ஸ்மேன் ப்ராப்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் த மென்டல் சிச்சுவேஷன் ஆஃப் த கஸ்டமர்ஸ் இன் த ஷாப். ஸோ வந்து மென்டல் அலர்ட்னஸ்னா அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்க, அலர்ட்னா எச்சரிக்கை. ஸோ அவங்க அதை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் கஸ்டமர் வந்து என்ன சுச்சுவேஷன், மென்டல் சுச்சுவேஷன் ஆஃப் த கஸ்டமர் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இமேஜினேஷன், யூ ஷுட் ஹேவ் த குவாலிட்டி ஆஃப் இமேஜினேஷன். த அதர்ஸ் ஒப்பீனியன் கேன் பி தாட் ஆஃப் அண்ட் எஸ்டிமேட்டட் தர் வியூ பாயிண்ட் பை இமேஜினேஷன். ஸோ இமேஜினேஷன் வந்து இருக்கணும், இது ஒப்பீனியன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும். யூ ஷுட் பி ஆப்டிமிஸ்டிக் வியூ பாயிண்ட் இந்த கீ டு சக்சஸ். ஆப்டிமிஸ்டிக் வந்து
அதாவது நன்மையில் நம்பிக்கையின் உண்மையில் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும். ஸ்பிரிட் ஆஃப் கோஆபரேஷன், he should possess a spirit of cooperation with the customer and employee. கஸ்டமர் கிட்டயும் எம்ப்ளாயி கிட்டயும் கோஆபரேட் பண்ணணும் எப்பயுமே. ஸோ இன்டெகிரிட்டி, he should have a quality of honesty and truthfulness. இன்டெகிரிட்டினா ஹானஸ்டா நேர்மையா உண்மையா இருக்கணும். டாக்ட், he should be tactful so that may be able to behave favorably with the customer. tactful இருக்கணும் எப்பயுமே. loyalty அப்படின்றது a salesman should have a loyal to his duties and his employees. loyal அப்படின்னா விசுவாசம் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து எம்ப்ளாயர் வந்து விசுவாசமா இருக்கணும் பார்க்குறோம். இந்த குவாலிட்டிஸ் தான் இருக்கணும். இது வந்து என்னன்னா born or personal qualities. இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? குவாலிட்டிஸ் ஆஃப் சேல்ஸ்மேன்ல 15 குவாலிட்டிஸ் பார்த்துருக்கோம். அதுல வந்து 2 குவாலிட்டியா வந்து சேல்ஸ்மேன் பிரிக்கிறாங்க. born or personal qualities, then technical qualities. born personal qualities ல 22 23 வருது. technical quantities, டெக்னிக்கலா அந்த பிசினஸ் டெக்னிக்கலா உங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும். ஸோ டெக்னிக்கலா எதையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, நம்ம பண்ற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி பண்றதா டெக்னிக்கலா பண்றது அப்படின்றோம். ஸோ டெக்னிக்கல் குவான்டிட்டிஸ் என்னென்ன இருக்கணும்னா நாலேஜ் அபவுட் குட்ஸ். ஸோ வந்து சேல்ஸ்மேன் ஷுட் ஹேவ் தரோ நாலேஜ் அபவுட். ஸோ வந்து எந்த ஒரு பொருளை விற்கிறோம், இப்போ நம்ம காய்கடையே வச்சிருக்கோம், என்ன விலை எது நமக்கு தெரிஞ்சதை நம்ம கஸ்டமர் கிட்ட கொடுக்க முடியும். நமக்கே தெரியாம சும்மா போய் வந்துருந்தோம்னா அந்த பொருள் இன்னைக்கு ஏறும் விலை, என்ன நாளைக்கு ஏறும், அது மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். குட்ஸ் பத்தி நமக்கு நாலேஜ் இருக்கணும். so that he can be able to explain the quality of good and satisfy his customer. அவங்க வர கஸ்டமருக்கு அப்பதான் வந்து நம்ம எடுத்து சொல்லி அதை பத்தி நம்ம சொல்லி அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி வாங்க வைக்க முடியும். அப்பதான் வந்து கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். நாலேஜ் அபவுட் த ப்ரொடியூசர் ஆஃப் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்றவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். மேனுஃபேக்சரர் பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். a salesman should have full knowledge about the producer so that he will be able to create confidence in mind of the customer regarding of the good. so அது யார் கொடுக்குறாங்க, எங்கிருந்து கிடைக்குது, எப்படி வருது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் அவங்க வந்து கஸ்டமருக்கு சொல்ல முடியும். அப்பதான் வந்து அவங்க வந்து நம்புவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கஸ்டமர் நினைப்பாங்க. ஸோ நமக்கே ஒன்று தெரியாம மாதிரி தான் நம்மளை பிலீவ் பண்ணி எதுவும் வாங்க மாட்டாங்க. நாலேஜ் அபவுட் இண்டஸ்ட்ரியை பத்தி நாலேஜ் இருக்கணும். யூ ஷுட் ஹேவ் ஃபுல் நாலேஜ் அபவுட் த இண்டஸ்ட்ரி யூ ஒர்க் இன். இண்டஸ்ட்ரினா அவங்க எந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிருக்காங்களோ அந்த ஃபீல்டை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளே ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணா அந்த கம்பெனியை பத்தி தெரியாம அங்க ஒர்க் பண்றது வேஸ்ட். ஸோ அந்த கம்பெனியை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். யூ ஷுட் நோ ஹிஸ் ஹிஸ்டரி அண்ட் டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ், கரண்ட் ப்ராப்ளம்ஸ், காம்படிஷன்ஸ் எக்ஸெட்ரா. அது எப்படி டெவலப் ஆச்சு, ஸோ வந்து எப்படி அதோட ஹிஸ்டரி என்ன, மார்க்கெட்டிங் மெத்தட் என்ன, கரண்ட் ப்ராப்ளம் என்ன, இந்த கம்பெனிக்கு யாரெல்லாம் காம்படிஷன் இருக்காங்க, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலே ஒர்க் பண்றோம், அந்த ஹாஸ்பிட்டலை பத்தி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு, என்னென்னலாம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எவ்வளோ பேர் என்னென்ன இருக்கலாம் இது பண்றாங்கன்ற மாதிரி அதை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதான் வந்து ஸோ நாலேஜ் அபவுட் கஸ்டமர். ஸோ கஸ்டமரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். he should have ability to identify his customer and he should also know the nature of customer so he can promote the sales successfully. ஸோ கஸ்டமரை தெரிஞ்சு அவங்க எப்படி நேச்சர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களா, வாங்காம சும்மா இருக்கிறவங்களா, விலை கேட்குறவங்களா, இல்லை இவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பேசி அந்த சேல்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ அதான் வந்து நாலேஜ் அபவுட் கஸ்டமர். ஸோ நாலேஜ் அபவுட் selling techniques knowledge is one of the very important one. He should have a full knowledge about selling techniques, otherwise all effort of skill will be waste and useless. So அது விக்கிற திறமை நமக்கு வேணும். ஸோ விக்கிறதுக்கு திறமை நமக்கு இருந்தா மற்றதுல இருந்து வேஸ்ட். ஸோ விற்க தெரியணும் நமக்கு பேசி. ஸோ அதை மற்றது இருந்தாலும் இது இல்லைன்னா அது யூஸ்லெஸ் அப்படின்றாங்க. The different selling technique are applied in different goods in different situation. ஒவ்வொரு குட்ஸ்க்கும் விற்கிறது திறமை வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ துணி விற்கிறோம்னா இது நல்லா இருக்கும், ரொம்ப நாள் உழைக்குன்ற மாதிரி சொல்லுவோம். மற்ற மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்னா இது அவ்வளோ நாள் வரும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு குட்ஸ்க்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், free distribution of sample, free of cost display of selling new products, full description of good etc. இந்த மாதிரிலாம் பண்றதுனால டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரிலாம் பண்றதுனால செல்லிங் டெக்னிக்ஸ் ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆர் டன் இன் திஸ் டெக்னிக். ஸோ இதெல்லாம் வந்து பண்றாங்க. இஃப் எனி கம்பெனி இன்ட்ரோடியூஸ் நியூ ப்ராடக்ட், வாஷிங் பவுடர், வாஷிங் சோப் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. the company may arrange for free distribution of concessional rate supply of buckets. ஸோ வந்து கன்செஷனல் ரேட் சப்ளைனா அதுலேயே வந்து பக்கெட்டு, பேகு, முதல்ல வந்து பவுடர் விற்கணும். முதல்ல ஒரு சோப் பவுடரே ப்ரிப்பேர் பண்ற சோப் வாங்கினா பக்கெட் ஃப்ரீன்னு சொல்றோம். அதே மாதிரி பவுடர் வாங்கினா பக்கெட் ஃப்ரீன்னு சொன்னா தான் அதை வாங்குவாங்க. யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட். அதே தான் வந்து ஜார்ஸ், சப்ளை ஆஃப் கிஃப்ட் ஆர்டிகல் இந்த மாதிரிலாம் கொடுத்தோன்னே in order to promote the சேல்ஸ் வந்து ப்ரொமோட் ஆகும். therefore through the knowledge about selling techniques must be important to promote the sale of products. ஸோ சேலை ப்ரொமோட் பண்றதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ செல்லிங் டெக்னிக்ஸ். நாலேஜ் அபவுட் மார்க்கெட், இது ஏற்கனவே பார்த்தா சேல்ஸ்மேன் ஷுட் நோ த காம்படிஷன் ஆஃப் த ப்ராடக்ட். மார்க்கெட் என்ன காம்படிஷன் இருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு அவைலபிள் இந்த மார்க்கெட். ஸோ தட் கேன்
ஈஸிலி ப்ரொமோட் த சேல்ஸ், இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து குவாலிட்டிஸ் ஆஃப் சேல்ஸ்மேன் பார்த்தாச்சு, பார்ன் ஆர் பர்சனல் குவாலிட்டிஸ், அதுல டெக்னிக்கல் குவாலிட்டிஸ் ரெண்டுமே கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. ஸோ டுமாரோ கிளாஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.